ஹலோ மீட் மிஸ் மித்துன் நான் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கியூட் கிரிஞ்ச் கப்புள்ஸ்ல சில பேர் இருப்பாங்கல்ல சோ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் சோ அந்த கான்டென்ட் கிரியேட்டர் இல்லாம கான்டென்ட் மட்டும் தான் நம்ம கலாய்க்க போறோம் பட் அதையும் தாண்டி யாருக்காச்சும் ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்க எங்கேயாச்சும் இருக்கும் அங்க வந்து ஏதாவது மெசேஜ் பண்ணி விடுங்க நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ணிடலாம் இல்ல பிரைவேட்ல போட்டுடலாம் இல்ல தூக்கிடலாம் சோ நம்ம இன்டென்ஷன் வந்து சும்மா ஜாலியா பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம் வாங்க நம்ம வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ண போலாம் என்ன எடுத்தோடனே பாதியில இருந்து வருது ஞாபகம் ஒரு மாதிரி இருக்கா குண்டு குண்டு ஆயிட்டே இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. சப்பியா குந்து குந்தா ஆயிட்டே என்ன அதான் குந்து குந்தா அதான் வந்து இப்ப நான் பேசுறது ஏதாச்சும் புரியுதா? ஒழுங்கா பேசதும் புரியல. காலக்கேயர்கள் பாச மாதிரி தானே இருக்குது. ஏன் ஒழுங்கா தமிழ்ல பேசலாம்ல? இப்ப நான் வர ரொம்ப குண்டா சப்பி ஆரம் எல்லாரும் கிண்டல் பண்றாங்கடா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் இல்லடி நீ எதுக்கு இன்செக்யூரா ஃபீல் பண்ற நான் தானே உனக்கு எல்லாமே நான் என் கண்ணுக்கு நீ அப்படி தெரியல வேலை முடிஞ்சுதா குண்டு குண்டா இதுக்கு எங்க பொழிச்சின் கண்ணத்திலே வச்சு கியூட்டா பேசாத ஜெனிலியா மாதிரி பண்ணாத குண்டு குண்டு ஆயிட்டே இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. as a பாய்ஃப்ரெண்டா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன் நான் அப்படி பண்ணிருப்பேன் பட் இவர் பாருங்க இஸ் a gentleman. நாளையில இருந்து நோ காஃபி நோ சாக்லேட் எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்புறம் சாப்பாடுக்கு என்னங்க வழி அது மட்டும் இல்லாம எப்படி உயிர் வாழ்றது? ஆமா கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு நோ காஃபி நோ சாக்லேட் காஃபி சாக்லேட்ல நிப்பாட்டிட்டா நம்ம உடனே இழைச்சு போயிருவோமா நாளைல இருந்து ஜிம்முக்கு போறோம்னு ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டியது ஜிம்முக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் நம்ம கேப் விட்டுக்கலாம் அது வேற விஷயம் ஆனா சாக்லேட் காஃபில நிப்பாட்டு நம்ம உடம்பு குறையும் யாருமா சொன்ன அப்படியே பிள்ளையா பிள்ளை பொசுக்கு பொசுக்குன்னு உருண்டே அழகா தங்க பிள்ளை பயங்கரமா இருக்கு டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன் எப்படி இல்லை எனக்கு புரியல யார் சொன்னா உனக்கு அப்படி சரி எதுக்கு நீ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க இது ஒரு டோனு சரி இப்போ ஒய்ஃபா இருக்காங்க அவங்க கிட்ட கேரா அன்பா பேசணும் அப்படின்னா யாரி சொன்னாதெல்லாம் ஏன்டி மைண்ட்ல ஏத்திக்கிற இதெல்லாம் ஒரு விஷயமா அதான் நான் இருக்கேன்ல இது ஒரு டோனு யார் சொன்னா ஏன் தங்க பிள்ளைய நான் வந்து ரொம்ப சொம்மி என்னங்க இது வாட் இஸ் திஸ் பாஷை யாருமா சொன்ன அப்படியே பிள்ளையா பிள்ளை பொசுக்கு பொசுக்குன்னு உருண்டே அழகா தங்க பிள்ளை பயங்கரமா இருக்கு இல்ல அந்த பாஷை எனக்கு புரியல தமிழ் இப்படிப்பட்ட தமிழ் இருக்கும் போல கொங்கு தமிழ் சென்னை தமிழ் இந்த மாதிரி தமிழ் எல்லாம் இது ஒரு கியூட் தமிழா இருக்கும் போல ஏதாச்சும் புரியுதா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல ஆனா கப்பிள்ஸுக்கு புரியுது என்னடா இது ஷாக்கிங்கா இருக்குதுல்ல ரியலி அப்ப நாளைக்கு 2 சமோசா வாங்கி தருவியா? 2 சமோசா சமோசா வேணும்னா மூஞ்சிக்கு நேரா கேள்றா மூஞ்சிக்கு நேரா அதை விட்டு புட்டு எனக்கு எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க யாரையும் அப்படி சொன்னா பொக்குன்னு போகாதடி அப்ப சமோசா வாங்கி தருவியா சமோசா வேணும்னா மூஞ்சிக்கு நேரா கேள்றி மூஞ்சிக்கு நேரா அப்படின்னு நானா தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பேன் அதனால தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அமிலியாட் இருக்கு தங்க பிள்ளை 2 சமோசா காணுமா போ 4 சமோசா வாங்கி தருவேன் சரி அது வாங்கிப்பா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு நான் என்ன செய்தேன் காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிறேன் தங்கம் 2 சமோசா வாங்க 4 சமோசா வாங்கி தருவேன் நானா தான் சமோசா கடையை வச்சு கொடுத்துருப்பேன் ஒழுங்கு மரியாதை உட்காந்து கணக்கு வழக்கு பாரு வாழ்க்கையில பொழைக்கிற வழியை பாரு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல அதுக்கு என்ன எப்படி ஆவு திங்க வேண்டியது காலங்கத்தில் பேல வேண்டியது வாழ வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும் அதுக்கப்புறம் கிளாஷ் அதுக்கப்புறம் ரொமான்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சல் கிஞ்சல் அது வேற மாதிரி இருக்கும் ஆனா சோசியல் மீடியால வந்து உட்காந்துக்கிட்டு தங்க புழைக்கு 2 சமோசா வாங்கி தருவேன் தங்க புழைக்கு 4 சமோசா வாங்கி தருவேன் அப்படின்னு நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வித்துட்டு சமோசா டீ இஞ்சி மர்றப்ப சமோசா அப்படின்னு வித்துன்னு வருவா யாரா இவங்க வந்ததுல இருந்து வீட்டையே பாத்துக்கிறியா உனக்கு தான் ஆசை இல்லையா பாப்ஸ் வந்ததுல இருந்து இதுக்கு உனக்கு ஆசையெல்லாம் மூடிட்டு வீட்டு வேலையை பாரு பாப்ஸ் அப்படின்னு நானா தான் முடிச்சு விட்டுருப்பேன் சரி கேரிங்கான ஹஸ்பண்ட் கேட்க தானே செய்வாங்க பார்க்ல ஊஞ்சலாட பிடிக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல இனிமே எங்க பப்ஸ் போறது ஏன் போக முடியாது பாப்ஸ் இல்லை எனக்கு புரியல இல்லைங்க இல்ல சாரி ஏன் போக முடியாது நான் கேட்கறேன் இப்போ எனக்கு என்ன புரியலன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஊஞ்சல் ஆடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடாது மீட் பண்ணக்கூடாது வெளியே போகக்கூடாது சட்டம் இருக்குதா புருஷங்கிட்டே பொண்டாட்டிட்டு கேட்டுட்டு போக வேண்டியது தானே பாப்ஸ் ஈவினிங் கொஞ்சம் வெளியே போறோம் கிளம்பிடுறேன் சரி பப்ஸ் ஓ ஈவினிங் வெளியே போகிறோம் கிளம்பிடு காலங்காத்தால் ஊஞ்சல் ஆட முடியல இந்த அம்மா சொல்லியிருக்கு ஸோ இவர் ஈவினிங் வெளியே கூட்டு போகிறாரு ஸோ இந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஊஞ்சல் ஆட கூட்டி போவார் அவ்வளோதானே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா சின்ன அவ்வளோதான் ஊஞ்சல் ஆட வைக்கிறாராமா
ஆனால் ஓகே ஓவராலாக ஒரு நல்ல கான்செப்ட். சும்மா வீட்டுக்குள்ளேயே பொழுதுனிக்கு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஒய்ஃப், அவங்களெல்லாம் வெளியே கூட்டு போனோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்கு ஒரு எஃபர்ட் நம்ம எடுக்கிறோம்னு அர்த்தம். அவங்க நமக்கு ஒரு எஃபர்ட் எடுப்பாங்க. இப்படி மாறி மாறி வாழ்றதான வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு கான்டென்ட்ல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா இந்த பாப்ஸு சாப்பிட்டியா பாப்ஸு, என்னது இது பாப்ஸு முட்டை பாப்ஸுன்னு. அடுத்து என்னது, ஓய் சாம்சங்கா. ஏன் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கலையா, இல்லை அவங்க அப்பனுக்கு அறிவு இல்லையா? சாம்சங்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வைப்பானா? கன்ஃபார்மா சொல்றேன், யாருன்னு பேர் வச்சாங்களோ உங்களுக்கு. ஏன்டா என்னடா சாம்சங் ஐபோன்லாம் பேர் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? இவரு சாம்சங்னு கூப்பிடுவாரா? மம்மட்டியல்ல இந்து ரெபேக்கா வர்கீஸ் அதோட ரீமிக்ஸ் வெர்ஷனா சாம்சங் ஐபோனை வச்சு. ஐபோனுக்கு உண்டான மரியாதை போச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ரீல்ஸ்லாம் வரும் தான் ஐபோன் நானே உடச்சு வச்சிட்டேன். டென்ஷனா எதுக்கு உடைக்கணும்னு முன்னாடியே உடச்சு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுல. எனக்கு சாம்சங் இஷ்டமா. எனக்கு சாம்சங் இஷ்டமா. 2x2 4 4x2 8 வாய்ப்பாடமா ஒப்புச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு டைலாக், ஒரு ஃபீல் பண்ணி, ஒரு உணர்ச்சியா எனக்கு சாம்சங் இஷ்டமா ஏதாச்சும் சொல்றேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரியாக்ட் பண்ணி ஏய் சாம்சங், ஏய் எனக்கு சாம்சங் இஷ்டமான. ஓகே 100 மார்க்ஸ், வி குட். ஓகேவா? நக்கல்யா அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடா? என்ன ப்ரோ நீங்க ரீல்ஸ் எடுத்தா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அப்படி பர்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? சரி சாம்சங் இஷ்டமானுவா, புஜ்ஜி எங்க காணா? வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. டோரா மட்டும்தான் எங்க இருக்குது, புஜ்ஜிக்கு பதிலாக அங்க ஒரு சாம்சங் பஜ்ஜி நின்றுட்டு இருக்குது. என்ன கதைன்னு தெரியலையே. ஐயோ அடங்கப்பா, மேலே சாய் பல்லவி வீடியோ வேற இதில் போட்டு சாய் பல்லவி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன் நான் சொல்லிட்டேன். நான் எல்லாம் க்யூட்டுங்கிற பேரில் பயங்கர க்யூட் ஆண்டிஸாக இருக்காங்க அந்த கப்பிள்ஸ். இதுதான் டென்ஷன் ஆகுது. கல்யாணத்து மேலே ஒரு வெறுப்பே உண்டாகுது நமக்கெல்லாம். இல்லாட்டி மட்டும் கல்யாணம் பண்ணி கிழிச்சிருவேன் நீ அப்படிங்கிறீங்களா? சரி ரைட்டு, டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறது. நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இது சும்மா ரியாக்ஷன் வீடியோ தான். வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.